Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கில்லியோட ரீலீஸ் பத்தி தான் எல்லா பக்கமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட செலிப்ரேஷன் வீடியோஸ் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கில்லி மூவி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மூவியை பார்க்குறோம். அண்ட் 90s கிட்ஸா இருந்துட்டு நம்ம அந்த மூவி வந்து சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா கில்லியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க பிக் ஸ்கிரீன்ல அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அவங்க கரெக்டான டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா. நான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் எந்த தேட்டர் விசிட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து கில்லி ரீரிலீஸ் பார்க்க போறோன்ற எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி இந்த தேட்டர்ல இப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்களான்றது தான் வந்து இந்த படம் பார்த்து முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிரேசியான ஒரு மூமெண்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தேட்டர்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க புக் பண்ணியிருந்தேன்னு கேட்டீங்கன்னா பிவிஆர்ல நைட் ஷோ 10:40 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. ஸோ அந்த ஷோ தான் நான் புக் பண்ணியிருந்தேன். பிவிஆரில் எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும், மற்ற தேட்டரில் இருக்கிறத விட செலிப்ரேஷன்லாம் வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்க. செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஜென்ரலாக வந்து சைலண்டாக வந்து மூவி பார்ப்பாங்க, இல்லை கை தட்டுவாங்க, கிளாஸ் பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க, இதை மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் மற்றபடி மற்ற தேட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்சைட் தேட்டருக்குள்ளே செலிப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்றதா நம்மளோட ஒரு இதுவாக இருக்கும். நானுமே இது வரைக்கும் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ் பிவிஆருக்குள்ள. நான் உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாமே காட்டுறேன். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டராக வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து இந்த கில்லியோட இம்பாக்ட் வந்து இருக்குன்றது வந்து அந்த கிளிப்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து பர்சனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஜய் ஃபேன், ஒரு விஜய் வெரியன், எல்லாத்தையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கில்லி படம் வந்து எனக்கு 90s கிட்ஸ் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் பார்த்ததாகட்டும், இல்லை நம்ம கேசட் வாங்கி டிவிடியில் போட்டு பார்த்ததாகட்டும், அந்த மாதிரியே வந்து கேசட் தேயிற அளவுக்கு நான் அந்த படத்தை வந்து டிவியில் வந்து பார்த்துருக்கேன், டிவிடியில் போட்டுட்டு. ஸோ அப்படி பார்த்துட்டு அந்த ஒரு மூவி வந்து இப்போ வரைக்குமே திரும்ப இப்போ போய் நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம அந்த மூவி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விதம் இருக்கு இல்லையா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இத்தனை வாட்டி நம்ம டிவியில பார்த்துருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எஜிடேஷனுமே இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து மூவி வந்து எங்கேயுமே போர் அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பிக் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப வந்து அப்படி இருந்தது. அந்த டீமுக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4K அப்ஸ்கேல் பண்ணதாகட்டும், இல்லை ஆடியோ கிளாரிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. குவாலிட்டி ஆடியோ கிளாரிட்டியில் டாப் நாச் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மூவி பொறுத்த வரைக்கும் நம்ம தளபதியோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லன் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு சொல்லியான்னு கேட்டீங்கன்னா வித்யாசாகர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இல்லைன்னா அனிருத், யுவன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வச்சு நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இவங்க அவங்கன்ட்டு. பட் வித்யாசாகரோட அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சாங்ஸுக்குமே சரி பிவிஆர் தேட்டரே வந்து செம்மையா இருந்தது செலிப்ரேஷனு. நான் இது வரைக்கும் அப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து பிவிஆர்ல எந்த மூவி, நான் நிறைய மூவிஸ் பிவிஆர்ல பார்த்துருக்கேன், இது வரைக்கும் எந்த மூவிக்குமே வந்து அப்படி ஒரு செலிப்ரேஷன் பிவிஆருக்குள்ளார இருந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது பிவிஆர்ல இப்படி செலிப்ரேட் பண்றது. ஸ்கிரீனுக்கு முன்னாடி போயிட்டு எல்லாரும் சரியான டான்ஸ் அண்ட் அர்ஜுனர் வில்லு சாங்லாம் வரப்ப என்னாச்சுன்னா பிவிஆர் தேட்டரே வந்து அப்படியே கான்செப்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே பேக்ரவுண்ட்ல பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்பவே வந்து சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட். எனக்குமே என்னன்னா நம்ம ரிலீஸ் கில்லி போயிட்டு பார்க்க போறோம் பிக் ஸ்கிரீன்ல அப்படின்றத தாண்டி பிவிஆர்ல போய் பார்க்குறோம். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ செலிப்ரேஷன் மோட்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ பிவிஆர்ல எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருக்காது, சைலண்டா போயிட்டு கிளாஸ் பண்ணிட்டு கட்டிட்டு வரது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நைட்டு 10:40 அந்த ஷோ வந்து லாஸ்ட் ஷோ, நைட் ஷோ, அதுல வந்து இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருந்தது. மோஸ்ட்லி பசங்களை விட பொண்ணுங்க எல்லாருமே இன்னுமே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வைப் வேற லெவல்ல வைப் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். ஸ்டார்டிங் சாங் அந்த சூரத்தங்க அட்ரா அட்ரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அர்ஜுனர் வில்லா இருக்கட்டும், அப்படி போடா இருக்கட்டும், கொக்கர எல்லா சாங்குமே வந்து வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஹைலைட்டான மூமெண்ட்ஸ்லாம் நான் என்னன்னு சொல்ல நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்களேன். இதுல ஸ்டார்டிங்ல வர ஓப்பனிங் சீன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கபடி கபடி கபடின்னு வர அந்த டீமோட தளபதியோட என்ட்ரி வர்றப்போ வந்து தியேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு.
இதனால சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஜிஎம் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். வித்யாசாகர் மியூசிக் டைரக்டருக்கு வேற லெவல்ல ஒரு ட்ரிபியூட் கொடுத்திருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரியானது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மியூசிக் எல்லாமே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பிரிச்சு மேஞ்சிருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே வந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே நம்ம வந்து போர் அடிக்க விடாது, ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வில்லனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், வில்லன் நம்ம பாக்குறதுக்கு இப்போ கரண்டா நம்ம எல்லாம் சொல்லலாம், ஹீரோ விட வில்லன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து மூவி வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வில்லன் வந்து பவர்ஃபுல்லாவும் இருப்பாரு, அதே மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம இவ்வளவு வாட்டி டிவியில பார்த்ததுனால ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த டைலாக் வர்றதுக்கு ஒரு சீனுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த டைலாக் சொல்லி கத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கில்லி பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், அந்த வில்லனா வர கேரக்டர் ஆகட்டும், அவர் பேசுற இது, அவர் பண்ற காமெடியுமே வந்து சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வர அந்த ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் காமெடியா இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்குமே வந்து வேற லெவல்ல ஒரு ட்ரீட்டா இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தாலுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்திருக்கும். நீங்க ஒரு மயில்சாமி ஆகட்டும், வா வேலே வா வேலே வா அப்படின்ற மாதிரி சொல்ற அந்த டைலாக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம தளபதியோட ஃப்ரெண்ட்ஸா வர ஓட்டேரி நெறி ஆகட்டும், ஆதிவாசி, இவங்க எல்லாரோட சின்ன சின்ன கேரக்டர், சப்போர்ட்டிங் கேரக்டருமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட்னு இல்லாம அது அப்படியே நம்மளோட மூவியோட வந்து கனெக்ட் ஆகி வரதுனால ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஐயோ என்ன ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். சரி ஓகே, ஏன்னா 20 வருஷமா அந்த படத்தை வந்து நம்ம சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துட்டு பிக் ஸ்கிரீன்ல எப்படா பார்ப்போம்னு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பீக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சீரியஸ்லி வந்து வேற லெவல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்ட் இயர்ஸ்ல நான் பார்த்த மூவிஸ்லேயே வந்து தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு இருக்கு இல்லையா. ஸோ நீங்க மூவி பார்க்கறது வந்து நிறைய விதம் இருக்கு. தேட்டருக்குன்னே ஒரு சில படங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேட்டர்ல போயிட்டு அந்த பிஜிஎமோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ஹோல் தேட்டரா செலிப்ரேட் பண்றது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மற்ற மூவிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போற மாதிரி, அந்த மாதிரி மூவிஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப் நாச் இந்த ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டா வந்த எந்த மூவிஸ்ல இல்லாத அளவுக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது சொல்லி ஆகணும். அண்ட் இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம டிவியில பார்த்தப்ப நம்ம சொல்லியிருப்போம், அந்த டைம்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்பவுமே என்னன்னா, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்ப நம்ம லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து ரேசியா ஸ்கிரீன் பிளே இல்லாம போரிங்கா இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்ப்போம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா KGF 2 ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. பட் அதை தாண்டி நம்மள வந்து அந்த படம் வந்து அப்படியே கட்டி போட்டு சீட்ல உட்கார வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ண வைக்காது, அடுத்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கில்லியை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நம்மள அதெல்லாம் யோசிக்க விடாம அடுத்துன்னு படம் அப்படியே ஒரு வைப்லேயே வச்சுட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த மூவி பார்த்தது வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்க எத்தனை பேர் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்தது அதையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்க நான் பேசுறதை பார்த்தா தெரிஞ்சுக்க பயங்கர நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமா. அண்ட் இதோட கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்றேன், மறக்காம நீங்களும் வந்து பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் எந்த தேட்டர்ல பாத்தீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.